யார் அது இந்த டைம்ல வந்து கதவு தட்டுறது? தூங்கிட்டு தானே இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரு நீங்க? எதுக்கு இந்த டைம்ல வந்து கதவு தட்டிட்டு இருக்கீங்க? அடியே நான் தாண்டி அஞ்சலி அம்மா. ஏந்திரி. என்னது அஞ்சலி அம்மாவா? சரி சரி, என்னக்கா எதுக்கா வர? ஒரு 2 நிமிஷம் இருக்கா, வந்து கதவை திறக்கிறேன், வெயிட் பண்ணுக்கா. என்ன 5 நிமிஷம் ஆகுமா? ஏண்டி கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாடி? நான் எவ்வளவு நேரமா தெரியுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரமா எந்த வெளியில வாடி. எவ்வளவு நேரண்டி இப்படி பண்ணிட்டு இருப்ப நீ? அக்கா வரேன் இருங்கக்கா. வா வா, இங்கதான் இருக்கிறேன், எங்கேயுமே போக மாட்டேன், நீ வா வா. என்னக்கா கதவு திறந்துட்டு வரதுக்குள்ள இவ்வளவு அவசரம் உங்களுக்கு? ஏண்டி கதவை சாத்தி வச்சுட்டு வந்திருக்கேன்? அக்கா குழந்தைங்க எல்லாம் திருப்பி உள்ள தூங்குதுக்கா, அதனாலதான் கதவை சாத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. ஏண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சொல்லணும். வா வா உள்ள போலாம், வா. சரி வாங்க உள்ள போலாம். இங்க பாருங்க, நான் சொல்லல, பசங்க எல்லாம் தூங்குறாங்க. சரி வாங்க, நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. டீயாவது போட்டு தரேன். ஃபர்ஸ்ட் உட்காருங்கக்கா, அப்புறமா நம்ம பேசலாம். அடியே குழந்தைங்க தூங்குதான், என் கண்ணுக்கே தெரியுது. நான் என்ன பண்றது? நைட்டு என்ன தெரியுமா நடந்துச்சு? பெரிய கதைடி அது. அக்கா நானே உங்ககிட்ட ஒரு கதையை சொல்லணும். என்னது கதையை சொல்லணுமா? என்னடி கதை? அக்கா அக்கா இருங்க இருங்க, ஒன்னு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். நான் தனு உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு நேத்து நைட்டு தான். காமிக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். இவ காமிக்கணும்னு சொல்றேன். நானே நேத்து நைட்டு ஒரு பூதம் வந்து என்ன பயந்துச்சு சொல்லான்னு வந்தா இப்படி பண்ணிட்டு இருக்காளே. என்னடி வாடி. போனவ என்ன ஆளையே காணுமே, எங்கடி இருக்கிற? அக்கா அக்கா இதை வந்துட்டேன். அக்கா இங்க பாத்தீங்களா, தனு உங்க அப்பா இதான் வாங்கிட்டு வந்தாரு. இது வந்து கிச்சன் ஐட்டமா, தனு கொசம் வாங்கிட்டு வந்தாரு. நேத்து நைட்டு ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் போனாராங்க, அதனால. சரிடி இதெல்லாம் இருக்கட்டும், நான் அப்புறமா பாக்குறேன். ஓரமா எடுத்து வை. என்னது ஓரமா எடுத்து வையா? சரி சரி, என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அதை கேட்காம நான் வேற உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. அடியே நேத்து நம்ம எல்லாம் ஒரு டியூஷன் போய் ஜாயின் பண்ணோம்ல, அங்க வந்து ஒரு பூவை பறிச்சுட்டு வந்துட்டேன்டி. ஓஹோ அப்படியா? நல்லா இருந்துச்சாக்கா பூ? எனக்கும் ஒண்ணு எடுத்துட்டு வர வேண்டானக்கா. என்னது உனக்கும் ஒண்ணு எடுத்துட்டு வர வேண்டியது? அடியே உங்களுக்கு தெரியாதா, அந்த பூ கிட்ட ஏதோ குட்டிச்சாத்தான் இருக்குது போலடி. குட்டிச்சாத்தான் என்னக்கா சொல்ற நீ? ஆமா ஆமா, நேத்து நைட்டு வந்து என்ன ஒரே தோப்பலங்கள் போட வச்சுச்சுடி. அம்மா அம்மா. என்னடி என்ன? எதுக்கு அம்மா அம்மான்னு கூப்பிடுற? அம்மா எங்க மிஸ் இல்லம்மா சொன்னாங்க அந்த பூவெல்லாம் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது உங்க மிஸ் சொன்னாங்களா? ஏய் அதையே என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை நீ. ஆன்ட்டி நீங்க வந்ததே எனக்கு தெரியாது, அதுவும் பூ வேற பறிச்சிங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஆன்ட்டி எனக்கு தெரியும்? ஆமா ஆமா, நான் வந்ததே உனக்கு தெரியாது இல்ல? சரி சரி இருக்கட்டும், நான் வந்தேன்டி, வந்துட்டு அந்த பூவை பறிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ அந்த பூவை பறிக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி அமிச்சாங்க. அம்மா நீயும் வந்து அந்த பூவெல்லாம் பறிக்காத. எதுக்குடி தெரியுமா? தெரியல, டெய்லி மிஸ் வந்து அந்த பசங்க கிட்ட சொல்லுவாங்களாம், பூவை பறிக்காதீங்க. அந்த பசங்க தான் என்கிட்ட சொல்லுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. சரிம்மா எனக்கு பாத்ரூம் வருது, வந்துடுறேன் இருங்க. இவளுக்கு இப்பதான் பாத்ரூம் வரும். கதையை தானே கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இன்ட்டு சொன்னான்னு. அக்கா சரி விடுங்க அக்கா, வந்துட்டு போயிடுச்சு இல்ல, இதுக்கப்புறம் அந்த பூவை பறிக்காங்க. ஐயோ இதுக்கப்புறம் எனக்கு பூவே வேணாம்ப்பா, அழகா இருந்துச்சுன்னு அந்த பூவை பறிச்சேன். சரி சரி, என்னடி பாப்பா உடம்பெல்லாம் ஒரே இதுவா கிடக்கு? அக்கா வேர்க்கூர் நிறைய வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா எனக்கு. வேர்க்கூர் அதிகமா வந்தா என்ன? சரி சரி, நீ பக்கத்துல அந்த ஆயா கடை இருக்குல்ல, அந்த ஆயா கிட்ட போயிட்டு ஒரு சந்தன பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு உடம்பெல்லாம் தடவு, அப்ப எல்லா ஜெகரும் போயிடும். அப்படியே என்றீங்க? சரி சரி தடவுறேன்க்கா. சரி அது ஃபர்ஸ்ட் வேலையை பாரு, நான் போய் என் பொண்ணுக்கு தடவுறேன், சொல்லவே மறந்துட்டேன், அதுக்கு தான் நான் வந்தேன். சரி வரேன்டி நானு. சரிக்கா பாத்து போங்க, நான் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி தடவுறேன். தனு இன்னுமா பாத்ரூம் போயினுக்குற? பாத்ரூம்ல இருந்து சீக்கிரம் வெளியில வா. ஒரு 5 நிமிஷமா, அதான் ஆச்சு நான் வெளியில வந்துடுறேம்மா. நீ போயே 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கியா? வா தோ வந்துட்டேம்மா நானு. சரி சரி, இங்க இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? சரி சொல்லுங்கம்மா. சரி பக்கத்துக்கிட்ட அந்த தாய கடை இருக்குல்ல, அந்த ஆய கிட்ட போயிட்டு ஒரே ஒரு அண்ணன் சொன்னாங்களே, சந்தன பாக்கெட் வாங்கிட்டு வாமா. சரியா? சந்தன பாக்கெட்டா? எதுக்குமா? நான் சொல்றது கேளு, நீ ஒரு சந்தன பாக்கெட் வாங்கிட்டு வாயேன். இந்த புடி காசு, போய் சந்தன பாக்கெட் வாங்கிட்டு வா. சரியா? சரிங்கம்மா அது வந்துடுறேன் நான். எத்தனை பாக்கெட்மா? 1 போதும்டி, பாப்பாருக்கு வேர்க்குறா இருக்குல்ல தடவை, அப்ப எனக்கு உனக்கும் சேர்த்துதான். சரி சரி நான் வாங்கிட்டு வரேம்மா. அப்பாடி வந்ததுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு போச்சு அந்த அக்கா. அனு ஏந்து மேல போய் படு. சரிம்மா நான் மேல போய் படுத்துக்கிறேன், சாரிம்மா. அப்பாடி மேல படுத்தாதாம்மா நிம்மதியா தூக்கம் வருது. ஆமா நாங்க எடுத்து வைக்க வேண்டாமா? தூங்கினா இந்த எப்படி மணி 11 ஆகுது. நீ நேரமா தூங்கல போல, லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சுல, அதனால இன்னைக்கு தூங்குறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, அம்மா என் மேலேயே ஊந்துருச்சு. சரிடி கீழே எடுத்து போட்டுடுறேன்.
சரிடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாக்குறேன். அக்கா வந்தோடனே சந்தனத்து உடம்பெல்லாம் தடவி விடுறேன், சரியா? சந்தனமா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்குமா சந்தனம். வாசனை நிறைய வரும். ஆமா ஆமா, வாசனை எல்லாம் வரும், ஒண்ணும் பண்ண முடியாதானா அதை வச்சுட்டு. அது ஒரிஜினல் சந்தனம் இல்ல, டூப்ளிகேட் சந்தனம். என்னது ஒரிஜினல் சந்தனம் டூப்ளிகேட் சந்தனம் இருக்குதா? எனக்கு தெரியாதுமா. சரி, ஏதோ ஒண்ணு இருடி, தடவைனா நல்லா குளிர்ச்சியா இருக்குமா. இந்த வெயிலுக்கு உடம்பெல்லாம் புண்ணு புண்ணா ஆயிடுச்சு. இந்த வெயில் ஏன் தான் இப்படி அடிக்குதுன்னே தெரியலடி. ஆமாமா, ஒரே வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. சரிங்கம்மா, நானு அக்கா வராளான்னு போய் பாத்துட்டு வரேன். வெளியில போகாத, வெயில் அதிகமா இருக்கு, அதனாலதான் அக்காவை மட்டும் போக சொல்லியிருக்கேன். அக்கா 2 நிமிஷத்துல வந்துருவா, பக்கத்துல ஒரு கடைக்கு தான் போயிருக்கா. சரிம்மா சரிம்மா, அப்ப நான் இங்கேயே உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கேன். சரி சரி, போய் டோரிமான் வச்சு பாரு போ. சரிம்மா. அப்பாடி, இந்த டோரிமான் பைத்தியமாயிட்டா என் பொண்ணு. வெயில இந்த காட்டு காட்டுது, ஆனா கஸ்டமரை தான் ஆள காணும். யாருமே வரல இந்த கடையை பார்த்து. ஏன் வர மாட்டாங்க? ஆயா ஆயா, பாப்பா வந்துச்சு. என்ன பாப்பா வேணும்? ஆயா, சந்தன பாக்கெட் ஒண்ணு கொடுங்களேன். ஒரே வேர்க்குறா இருக்க என் தங்கச்சிக்கு. ஓ, வேர்க்குறா. இப்ப எல்லாமே அதுதாம்மா போகுது, எல்லாம் அந்த சந்தனத்தை தான் வாங்குறாங்க. அப்படியாயா? சரி சரி, எனக்கு ஒரே ஒரு பாக்கெட் கொடுங்க. ஒரு பாக்கெட்டா? சரி சரி, இரு எடுத்து தரேன், இரு. இங்கதான் இருந்துச்சு, ஒரு பாக்கெட் தான் லாஸ்டா இருக்கு. இந்த புடி, இதுதான் ஒரு பாக்கெட். ஆனா ஒரு பாக்கெட் வந்து 50 ரூபாய் வரும். அச்சோ, ஒரு பாக்கெட் 50 ரூபாவா? என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, வெயிலுக்கு இதுதான் எல்லாம் வாங்கி பூசுறாங்க, அதனாலதான் 50 ரூபாய். ஐயோ, எங்க அம்மா 10 ரூபாய் தானே கொடுத்து விட்டாங்க. இருங்க இருங்க, எங்க அம்மா கிட்ட போயிட்டு மிச்ச காசு வாங்கிட்டு வரேன். ஆயா, என்னது மிச்ச காசு வாங்கிட்டு வரியா? சரி சரி, போ போ, இந்த வராயா. வந்த ஒரு கஸ்டமரே அனுப்பிச்சு விட்டனே, நான் என்ன பண்றது? உலகத்து விலை விக்குது இந்த சந்தன பாக்கெட்டு. சரி சரி, வரட்டும், அந்த பொண்ணு வரும், வராமலாம் எங்கேயும் போயிடாது. அம்மா அம்மா, அம்மா எங்கடி? அம்மா கிச்சன்ல தான் இருப்பாங்கக்கா. அம்மா அம்மா. என்னடி, ஒரு 2 நிமிஷம் ஆகக்கூடாது? என்ன என்ன சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மா, அந்த ஒரு பாக்கெட் 50 ரூபாவா? என்னது 50 ரூபாவா? என்னடி, வெயிலுக்கோசம் காசு அதிகமா கேக்குது அந்த ஆயா. வரேன் இரு. அம்மா இல்லம்மா, அது ஒண்ணுதான் இருக்கா, எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்களா, அதனாலதான் அது 50 ரூபாவா. அதுக்குன்னு ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு வித்தா என்னடி கொள்ள லாபமா இருக்குது? அதுவும் வெயிலுக்கு வேற கடை இல்ல சொல்லிட்டு வந்து கேட்டா ஒரு பாக்கெட் 50 ரூபான்னு விற்கிறா. எனக்கு எதுவுமே வேணாம் போ. ஆனா இந்த பொண்ணுக்கு வேர்க்கு ஃபுல்லா இருக்கே, உடம்பு எல்லாமே தடவி விட்டுதான் ஆகணும். சரி சரி, இரு, போய் காசு எடுத்துட்டு வந்து தரேன். அந்த ஒரு பாக்கெட்டே வாங்கிட்டு வா. நான் பக்கத்து தெரு கடைக்கு போனா அங்கேயே போய் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டி கிட்ட இதுக்கப்புறம் வாங்கவே கூடாது. சரிங்கம்மா, அந்த பாட்டி கிட்ட இதுக்கப்புறம் வாங்காதீங்க. அந்த பாட்டி ரொம்ப ஓவரா சொல்றாங்க காசு. அந்த காசை என்கிட்ட கொடுங்க, நான் தான் வாங்கி சாப்பிடுவேன்ல. என்னது, வாங்கி சாப்பிடுவியா? இருக்கட்டும், இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுவேன்னு. இரு, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். சே, அம்மாவை ஏமாத்தி ஒரு 10 ரூபாய் வாங்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போலியே என்கிட்ட. சரி சரி, இந்தாடி காசு தானே, இந்த புடி. இந்த காசு எடுத்துட்டு போய் 50 ரூபாய் இருக்குது, சரியா? 50 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. மா, ஒரு பாக்கெட் 50 ரூபாவா? ஒரு நாள் ஃபுல்லா நான் வச்சு சாப்பிடுவோமா இது? இந்த காசை நான் தெரியுமா? என்னது, ஒரு நாளைக்கு 50 ரூபாவா? அடி வாங்க போறேன். சொல் பேச்ச கேட்டுட்டு போய் எடுத்துட்டு வர வழிய பாரு வாங்கி. சரிங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம என்ன மரத்துலயா காசு காய்ச்சிட்டு இருக்கு? பாவம், அவர் ஒரு ஆள் தான் வேலைக்கு போறாரு. அதுவும் பாரு, காலையில ஏந்ததுக்குள்ள வேலைக்கு போயிட்டாரு. நைட்டு எத்தனை மணிக்கு வருவாருன்னே தெரியல. ஆமா, கிச்சன் செட்டு வேற இந்த பசங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்து வச்சிருக்காரு லீவுல. அடியே, ஏந்து பல்ல வளர்க்கடி. அக்கா வாங்கிட்டு வந்தோடனே உடம்புல தடவி குளிப்பாட்டுறேன் நானு. அந்த பாப்பா வருது. எங்க போயிட போறாங்க? இந்த சந்தையில ஒரே ஒரு கடை, நம்ம கடை தானே இருக்கு, இங்கதான் வந்தானோ. ஆயா, இந்தாங்க, எங்க அம்மா 5-10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க வச்சுக்கிட்டு அந்த ஒரு பாக்கெட்டை கொடுங்க. சரி, இந்தாம்மா, இந்த பாக்கெட்டை எடுத்துட்டு போ. சரிங்க ஆயா. என்னதாயா அது கீழே இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கிடையாது, நீ எடுத்துட்டு போ. சரிங்க ஆயா, இது ரொம்ப பெருசா இருக்கு, தூக்கவே முடியல, அதனாலதாம்மா 50 ரூபாய் இது. இல்லைன்னா 10 ரூபாய்க்கு 2 கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லா கவர் ஃபுல்லா இருக்குது, அதனாலதான். பார்த்தா உனக்கு தெரியுதா? இங்க பாரு, கவர் ஃபுல்லா போட்டிருக்கேன் சந்தனம், அதனாலதான் 50 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். சரியா? ஆமாயா, எனக்கு நல்லாவே தெரியுது. சரிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் ஐயா. சரி சரி, சீக்கிரம் போ, வெயில் ஓவரா இருக்கு, காட்டுன்னு காட்டுது. சரிங்க ஐயா. அப்பாடி, இருந்த ஒரு பாக்கெட்டையும் தள்ளி விட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டு பிரச்சனை இல்லை, கடையை மூடிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னால முடியல, இந்த வெயில்ல சமாளிக்கவே முடியல. எப்போ வந்து யாரா வாங்குறவங்க அப்புறமா இருந்து வாங்கிக்கிட்டோம். இப்பெல்லாம் இதுக்கப்புறமேட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாது. கடையை மூட வேண்டியதுதான். எங்க யாரையும் காணும், கடை மூடுறது கூட. நான் எப்படி இருப்பேன் மேல இருந்து? வயசாகி போச்சு, மேல இருந்து இருக்க முடியல சற்ற.
இன்னைக்கு எப்படியாவது இந்த பழத்தை நான் பறிச்சே ஆகணும். அம்மா கேட்டா பறிச்சே கொடுக்க மாட்டாங்க. இந்த பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? என்ன பல்லு விளக்க சொல்லிட்டு வந்தாங்களே, பல்லு பழக்கவே இல்லையே. அச்சிச்சோ, அதுக்கு வேற திட்டுவாங்க. என்ன பண்றது? ஆனா ஒரு பழம் மட்டும் பறிச்சுக்கலாம், எக்கி எக்கி பறிக்கலாம். எக்கவே முடியல என்னால. ச்சே, அக்கா கூப்பிடுவோமா? அக்கா கடைக்கு போயிருக்கால. அக்கா இந்த பிஷ் தருவா. ஏய், வீட்டுக்கு வெளியே நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா, அந்த பழம் ஒண்ணு பறிச்சு கூட. இந்த பழமா? அந்த பழம் பறிச்சேன்னா அம்மா நம்மள போட்டு மொத்துன்னு ஊத்திடுவாங்க. நான் உள்ள போறேன், வா. நான் சந்தனம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சீக்கிரமா வா, உடம்பு ஃபுல்லா பூசிக்கலாம். எனது உடம்பு ஃபுல்லா பூசிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா போயிட்டாலே. சரி நானும் போய் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறேன். எல்லாம் வேலையை முடிச்சாச்சு. கொஞ்சம் லேப்டாப்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா சந்தனம். இப்ப பூசி விடுறீங்களா? இருடி, ஒரு 2 நிமிஷம் லேப்டாப்ல வேலை இருக்குடி, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படியா? அப்ப நான் வெளியே போய் விளையாட்டுமா? வெளியெல்லாம் விளையாட தேவையில்ல, இங்கேயே உட்காரு. அவ்வளவுதான், முடிச்சுட்டேன், பினிஷ் ஆயிடுச்சு. சரிம்மா, இப்படியே உட்காடுறேன். பாப்பா வெளியில இருக்கிற பழம் பிரிச்சுதான் எனக்கு கேட்டுட்டு இருக்காமா. பழத்தை பிரிச்சாலா? இல்ல. சரி பரவாயில்ல, பழத்தெல்லாம் பறிக்கூடாது. சரியா? நீ இப்படியே உட்காரு, நான் பறிச்சு தரேன். அம்மா, முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டி. சரி வா, சந்தனத்தை தடவலாம். எங்கடி சந்தனம்? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. அம்மா, இந்தாங்கம்மா, அதோ இங்கேதான் வச்சிருக்கேன் சந்தனம். இந்த பேக்கெட்டை போய் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கியா நீ? சரி விடு, வா தடவலாம், வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல என்னோட பசங்களுக்கு சந்தனத்தை தடவலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.